ஓம் நம சிவாய். சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாதகாதிபதிகள் அப்படின்னு ஜோதிடம் ஒன்று சொல்லுது. சரராசிக்கு பாதகாதிபதிகள், சிரராசி பாதகாதிபதிகள், உபயராசி பாதகாதிபதிகள். அதாவது காலபுருஷனுக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். கிரகங்கள் ஒரு மனிதனை எப்படி புடம் போட்டு பிரித்து அவனுடைய வாழ்வியலை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது மாற்றுது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சரராசி அப்படின்னா மேஷராசி, சிரராசினா ரிஷபராசி, மிதுன ராசினா அது காற்று ராசி, உபயராசி. இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவங்களை ஜோட தத்துவங்களை பிரிக்குது. காலபுருஷனுக்கு 12 வீடுகள் அப்படின்னு. அப்போ இது வரையறை நம்ம சொல்லும்பொழுது கிரகங்கள் இந்தந்த நவகிரகங்கள் இந்தந்த வீட்டுக்கு எந்தெந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, எந்தெந்த பலனை எந்தெந்த அமைப்பின் வழியாக செய்யும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா, உபயராசி தனுசு ராசி, மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, இது உபயராசிகள். இந்த ராசியுடைய அதிபதிகள் லக்னாதிபதி யாருன்னா, இப்போ வந்து மீன லக்ன அதிபதி யாரு அப்படின்னா குரு. தனுசுக்கு அவரே தான் அதிபதி. இப்போ மிதுனத்துக்கு யாருன்னாக்கா புதன் அதிபதி. கன்னிக்கு யாருன்னா அவரே அதிபதி புதன். இந்த அதிபதிகள் இவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் 7ஆம் பொருத்தம். இதுதான் விதி. இப்போ மீன லக்னம் விழுதுன்னா 7வது வீடு கன்னி. இந்த கன்னின்றதான் புதனுடைய வீடு. இந்த புதன் மீனத்துக்கு பொருந்த மாட்டார், மீனம் புதனுக்கு பொருந்த மாட்டார். குரு மீனத்துக்கு பொருத்தமானவர், அவர் தான் லக்னாதிபதி. அவர் கன்னிக்கு பொருத்தமானவர் அல்ல. இது ரெண்டுமே 7ஆம் பொருத்தம் சொல்லக்கூடியது ஒரு அமைப்பு. இப்போ தனுசு லக்னம் வந்துருச்சு. இந்த தனுசு லக்னத்துக்கு 4 கூடியவரே குரு தான். அந்த 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில அமைப்புகளில் அவர் சுகஸ்தானத்தை பாதிக்கக்கூடாது. அது கேந்திராதிபதி சொல்லுவாங்க. ஆனால் அந்தனம் திணைத்திட அபகீர்த்திகள் மொத்தம் உண்டுன்னுவாங்க. ஆனால் அவர் அங்கே வக்ரம் பெறது நல்லதுன்னு ஒரு அமைப்பு, ஒரு கிரந்தம் சொல்லுது. வக்ரம் பெற்றால் அது நீச்ச நிலைன்னு இன்னொரு அமைப்பு சொல்லுது. அப்போ குரு 4ல் போய் வக்ரம் பெறக்கூடாது. ஏன் வக்ரம் பெறக்கூடாதுன்னா, அவர் அங்கே சுகஸ்தானத்தை பாதிக்க விட. அதனால அந்த பாதிப்பு இப்போ சுபர்கள் கேந்திரம் பலம் பெறக்கூடாது சொல்றாங்க. ஆனால் லக்னாதிபதி அவர் அங்கே 4ல் இருக்குது ஒரு வித நல்லது தான். அப்போ உடலை பாதிக்காது, கல்வி பாதிக்காது. இதெல்லாம் ஒரு அமைப்பு சொல்லலாம். இதே இதுவே மீனத்துக்கும் பொருந்தும், இதுவே தனுசுக்கு பொருந்தும். இதுவே ஏன்னா இப்போ மீனத்துக்கு தொழில் சனாதிபதி குரு தான் வர்றார். 10ல் இருக்கலாம். ஏன்னா அது 10ஆம் இடங்கிறது வலிமையானது. 10ல் ஒரு பாவி ஒரு பாம்பு தான் சொல்றான். நீங்க என்னங்க குரு சொல்றீங்கன்னா, ஆனா குரு இருக்கலாம் 10ல். ஏன்னா அது மூல திரிகோணம் குருவுக்கு. அதனால அது பாதகத்தன்மை அங்கே ஏற்படுத்தாது. ஏன்னா அது யோகத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். கம்பெனிஸ் எல்லாமே ஒரு என்னென்ன பண்ணணுங்கிறது வரையறை செஞ்சு விட்டுரும். எது குரு வீடு சொத்து சுகம் எல்லாமே கொடுத்துரும். தன்னிச்சையிலா சரியா அது நல்ல ஆளுமைக்கு கொண்டு போயிடும். இது குரு. இதே இந்த தனுசு லக்னத்துக்கு 7 கூட யாருன்னா புதன். அவர் அங்கே ஆட்சியாவே இருக்காருன்னு வச்சுங்களேன். திருமணம் நடந்ததுன்னு நடக்கவே நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அந்த மாதிரிக்கு தான் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி தசை நடத்தினாதான் அந்த பாதக பலனை செய்வார். அவர் இளமையில தசை நடத்துறாதான் முதுமையில தசை நடத்துறாருன்ற ஒரு விதி. அப்போ 7ஆம் இடத்துல இருந்து ஒரு மீன லக்ன இப்போ தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து உபய லக்னம் சொல்லக்கூடிய தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடங்கிறது இன்னொரு உபய லக்னம் சொல்லக்கூடியது புதன். அவர் மிதுன ராசியிலேருந்து அவர் புதன் அங்கே ஆட்சியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் அங்கே பலம் பொருந்திட்டார்னா அது பாதகாதிபதி. பாதகத்தை நிச்சயமாக செய்வார். ஆனால் அவருடைய தசையில தான் செய்வார். எல்லா நிலையிலும் செய்ய மாட்டார். அதுக்கு தசை வரணும். அது எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசுக்குரிய தசை வரணும், பாதகத்தை பண்ணுவார். இப்போ இளமையில் வருதுன்னாக்கா திருமணம் தடை வரும், அவ்வளோதான். திருமணத்தால் பிரச்சனைகள் உண்டு. தொழில் பண்ண விடாது, நட்பு கட் பண்ணும். இதை தான்
உறவுகளை கட் பண்ணும், கணவன் மனைவி உறவு பாதிக்கும், இதை தான் பாதகம் பண்ணும். அதனால பாதகாதிபதி வந்துட்டாங்க, பாதகத்தையே மொத்தமாக அவரை சாவடிச்சோம்லாம் கொண்டுடுவார்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு அமைப்பு. இதே அந்த பாதகாதிபதி யோகத்தையே செய்யறதும் இருக்குது. எப்பன்னா இந்த லக்னத்துக்கு சூரியன், இந்த லக்னத்துக்கு செவ்வாய், இவரெல்லாம் அவரோட இணைஞ்சிட்டாக்கா 5, 9 சுபர் பாவராயணம் மிஞ்சி பலம் செய்யும் சொல்லுவாங்க. 1, 5, 9 மிதுன லக்னத்து இது தனுசு லக்னத்துக்கு 1, 5, 9 யாருன்னா குரு, 5 யாருன்னா செவ்வாய், உங்களுக்கு 9 யாருனாக்கா இவர் சூரியனா வருவார். அப்ப இந்த சூரியன் செவ்வாய் இந்த சேர்க்கையை இந்த பார்வையை வந்து புதனுக்கு கடிச்சு போச்சுன்னா அதுவே யோக பலனா மாறும். அதே திசையில பாதகம் நடக்காது, யோகரா நடக்கும். பொதுவாகவே பாதகாதிபதிகள் சுபராக வந்தால் பாதகம் செய்யதான் செய்வாங்க. அவருடைய திசை வரும்போது பாவர்கள் வேற ஏதாவது ஒரு சுபர்களாக அங்கே இருந்தால் கூட அதையும் அதுதான் செய்யும். ஆனால் 5, 9 சுபர் பாவராயணம் இதுக்கு தான் சொன்னது. 5, 9 வரை இந்த லக்னத்துக்கு யோகரானவரை அந்த பாதகாதிபதியோடு சேரும்பொழுது அந்த யோகத்தை நிலைமை கொடுத்துருவார். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் இந்த பாதகாதிபதிகள். இது மீன லக்னமாக இருக்கட்டும், தனுசு லக்னமாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், மிதுன லக்னமாக இருக்கட்டும். இப்போ நான் இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒரே லக்னாதிபதி தான், புதன் தான். இவருக்கு ஏற்புடையவர் அல்ல. யாரு? குரு. அந்த அவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ கன்னியா லக்னத்துக்கு குரு மீனத்தில் இருக்காரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, பாதகம் பண்ணுவார் தான். அதே வந்து இந்த லக்ன அதிபதிகள், எங்க கன்னியா லக்ன அதிபதிகள் 5, 9 சுபர் பாவராயணம் சொன்னோம் பார்த்தீங்களா? இதுல 5 யாருன்னா சனி, மகர ராசிக்கு சனிதான் அதிபதி, 5 9 யாருன்னா சுக்கிரன். இந்த 2 இணை சேர்க்கையும் அந்த பாதகாதிபதியோடு சேரும்போது அந்த பாதகாதிபதி யோகா பலனை செய்வார், பாதக பலனை செய்ய மாட்டார். இதுதான் ஒரு விதி. அப்ப பாதகாதிபதிகளும் யோகத்தை செய்வார், யோகாதிபதிகளும் பாவ அமைப்புல இருந்தா பாவத்தை செய்வார். இதுதான். அப்ப 5, 9 சுபர் பாவராயணம் மிஞ்சி பலம் செய்யுங்கிறது இந்த ஒரு அமைப்பு தான். அப்ப பாதகாதிபதி பாதகை மட்டும் செய்ய மாட்டார், யோக பலனும் செய்வார். பாதக பலன் செய்யும் பொழுது அதுக்காண்ட திசைகள் வரணும், அதுக்காண்ட வயசு வரணும். இளமையில ஒரு 22 வயசு, 25 வயசு, 27 வயசு உள்ள வரும்போது கணவன் மனைவி உறவை பாதிக்கும். அப்படியே திருமணம் ஆனா கூட 2வது திருமணம், 3வது திருமணம் இப்படிதான் நடக்கும். வேலை பாதிக்கும், தொழிலை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், உற்றார் உறவினரை போய் பாதிக்கும். இதனால சங்கடங்கள் ஏற்படும். இப்படிதான் செய்யுமே தவிர ஒரேடியா அவர் கொன்னுடுவார் அப்படிலாம் கிடையாது. அதை கொல்லணும்னா அதுக்கு பல அமைப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி கெடணும், லக்னாதிபதி கெடணும், எவ்வளோ நிறையா இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் அந்த பாதக திசையில மாரகாதிபதி திசையில பாதகாதி புத்தி இந்த மாதிரி அமைப்புகள் கிராஸ் ஆகும்போது தான் இந்த மாதிரியான அபசமான ஒரு நிகழ்வுகள் நடக்குமே தவிர எல்லா இடத்துலையும் பாதகாதிபதிகள் கொன்னுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இதுதான் ஒரு விதி. திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள், மதிப்புக்குரிய புரட்சி தலைவி, முதலமைச்சர், அவங்க மிதுன லக்னம், 7 குரு தசை வந்த பிறகுதான் அந்த அம்மா பாதகம் பண்ணிச்சு. ஏன்? அந்த குரு வந்து நல்லது செய்வார், பாதகம் பண்ணுவார். அவருடைய பார்வையை நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெடுதலாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாகவே குரு வந்து சுபர் தான், நைசர்கே சுபர். அவரே நைசர்கே பாவராக மாறுவார். எப்போ? பாதகாதிபதியாக மாறும்போது தான் மாறுவார். ஆனால் எல்லா நிலைகளையும் அவர் பாதகாதிபதி பாதகத்தை கொடுக்க மாட்டார். அதுக்காண்டிய திசைகள் வரணும், அதுக்காண்டிய நேர அமைப்புகள், கால கணக்கீடுகள்லாம் அந்த நேர காலங்களை பொறுத்து தான் இருக்கு. அப்போ அந்த குரு அந்த பாதகாதி பலனை எப்போ கொடுக்கறதுன்னு காத்துட்டு இருப்பார். அந்த காத்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அந்த திசை வரும்பொழுது கண்டிப்பாக மாரகாதிபதி புத்தி உள்ள கிராஸ் ஆகும்போது அந்த பாதகாதிபதி திசை கண்டிப்பாக அதை செஞ்சிடும். அதுக்கு தான் இவங்க. மற்றபடி எடுத்தவொடனே பாதகாதிபதி கொண்டுடுவாரெல்லாம் கிடையாது. பாதகாதிபதி திசையில பாதகாதிபதி யோகாதிபதியாக மாறி நிறைய வீடு, வண்டி, வாகனம், பேரு, புகழ், சந்தோஷம், அரசியல ஜெயிச்சவங்களா இருக்காங்க. இன்னைக்கு குரு தசை வந்து ஜெயிச்சவங்களா இருக்காங்க. அதே பாதகாதிபதி தான். குரு தசை வந்து உயர போனவங்களா இருக்காங்க. அதே புதன் தசையில உயர்ந்து வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. மன்னர்கள்லாம், தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதனால பாதகாதிபதி பாதகத்தை மட்டும் செய்ய மாட்டார், யோக பலனும் செய்வார். இதுதான் ஜோடத்தினுடைய விதி. ஓம் நம சிவாய்.